சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வருடத்தின் வாக்குத்தத்தமான உபாகமம் 33 அதிகாரம் 29 வசனத்தை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உமக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒவ்வொரு வருடமும் அவருடைய வாக்குத்தத்தத்தை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அதை அப்படியே நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். பாக்கியவான் என்பது ஆசீர்வாதம், பிளஸ்டு. அந்த பாக்கியவான் இடத்துல இங்கிலீஷ் பைபிள்ல பிளஸ்டு, பிளஸ்ஸிங், பிளஸ்டு. பாக்கிய, அந்த பாக்கியம் என்பதுக்கு ஆசீர்வாதம் தான். அப்போ ஆண்டவர் நம்ம தெரிந்து கொள்ளும் போதே அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்துறாரு. அல்லேலூயா. நம்ம தெரிந்து கொள்ளும் போதே அந்த ஆசீர்வாதத்தை, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், நீ பாக்கியவான் அப்படின்னு சொல்லி அவரால் நம்ம கிடைக்க போகிற எல்லா ஆசீர்வாதங்களும் முன்னமே கொடுத்திருக்கிறாரு. அவரிடத்துல எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட முடியாது. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, நமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. அவர் தான், இயேசு தான், கர்த்தர் தான் உனக்கு சகாயம் செய்யும் கேடகம். வாழ்க்கையில சகாயம் அட்டவளாய் இருக்கிறோம் என்று நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா ஆரம்பத்திலே நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே கர்த்தர் நமக்கு அந்த சகாயத்தை கொடுத்துறார். உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்தி பட்டயம், கேடகமும் பட்டயம். வருகின்ற நாட்களிலே இந்த கேடகமும் பட்டயம் பற்றி நம்ம அது விலாவரியாக பார்ப்போம். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தின்படி இந்த மாதத்தில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இந்த எளிமை உள்ளவர்களுக்கு இருக்க எப்படி நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் நம்ம அர்ப்பணிக்கணும், எதெல்லாம் விட்டு கொடுக்கணும், வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நம்ம ஆண்டவரை மட்டும் எப்பவுமே விட்டு விடக்கூடாது. எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அருமையான சாட்சி சொன்னாங்க. நாங்கள் கும்பிடுற தெய்வத்தோட பெரியவரா அப்படின்னு கேட்டாங்களாம். கூட பிறந்த அண்ணன் அவங்க சொல்லி ஒரே வார்த்தை, எங்கள் ஆண்டவர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், உலகத்தில் இருக்கிறவர்களும் எங்களோடு இருக்கிறவர் பெரியவர். எவ்வளோ பெரிய சாட்சி பாருங்க. கூட பிறந்த அண்ணன் கேட்டிருக்காரு, எங்கள் தெய்வத்தோடு உங்கள் தெய்வமாக கேட்டிருக்காரு. அங்கே ஒரு சாட்சி சொன்னோடனே அவங்க ஒன்றுமே பேச முடியல. இது அவங்களும் தெரிந்து கொள்வாங்க. ஏன்னா ஒரு 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 எப்படி சொல்றதுன்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டா போதும், அவன் ரட்சிப்பு சீக்கிரமா இருக்கும். ஏன்னா அதனால தான் சொல்றாரு, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தர் ரட்சிக்கப்பட்ட ஜனமே ஒப்பானவர். அந்த ரட்சிப்புன்றது பாதுகாப்பு. தண்ணீரை மூழ்கி ஞானம் சேர்த்தா அந்த ரட்சிப்பு வேற. முதல்ல ஆண்டவரை தேர்ந்து கொண்டாலே நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுத்துருவாரு. இப்போ அன்பு சகோதரி மூலமாக இயேசு யார் என்பதை அவர் தெரிந்து கொண்டாங்க. அப்போ ஆண்டவர் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்துருவார். ஆண்டவர் எப்பவுமே எளிமையா இருக்கதான் அவர் ரொம்ப விரும்புவார். எளிமை உள்ளவர்கள் தான் ரொம்ப விரும்புவார். அவர் எப்பவுமே ஏழைகளை வந்து எப்பவுமே கைவிடாத தேவன், ஏழைகளை பராமரிக்கிறவர், ஏழைகள் வந்து சத்தத்தை கேட்கிறவர், ஏழைகள் ஜபத்தை கேட்கிறவர். அநேக காரியங்களிலே எளிமை உள்ளவர்களுக்கு வந்து ஆண்டவர் உதவி செய்கிறவராக இருக்கார். நாம எளிமை உள்ளவர்களாய் இருப்பது ஒரு காரியத்தில் கடினமாக இருந்தாலும், இது 3 வசனங்கள், முதல் 3 வசனங்களை நாம் வாசிப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3, 4, 5 வாசிங்க சிஸ்டர். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பரலோக ராஜ்யம்
அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். துயரப்படுவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். பாருங்க, இந்த 3 வசனம் எளிமை, துயரம், சாந்தம். இந்த 3 வசனத்திலையும் எளிமை உள்ளவர்களுக்கு எப்பவுமே ஆண்டவர் கொடுக்கிறாரு, பரலோக ராஜ்யத்தை கொடுக்கிறாரு. பரலோக ராஜ்யம் அவங்களுடையது. அவன் சுதந்திரத்துக் கொள்ள முடியும். எளிமையான வாழ்க்கை, எளிமையான வாழ்க்கை. எளிமை என்பது நம்ம அப்படியே விட மாட்டார். எளிமை என்பது சில எப்படின்னா அது ஒரு 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 காலகட்டத்தில் நம்ம எளிமை இருக்க ஆண்டவர் நம்மை பயன்படுத்த ஆண்டவர் அந்த எளிமை விட மாட்டார். அதில் நம்ம உயர்த்துவார். அல்லேலூயா. அந்த உயர்வை கொடுப்பார். மற்றும் கண்களுக்கு இவ்வளோ எளிமையாக வாழ்கிறாங்களே. எளிமை என்பது என்ன? பசியோட, தாகத்தோட, வசதி இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், அப்படி அந்த எளிமை சொல்ல. நம்ம லைஃப் ஒரு எளிமையாக காட்டணும். நம்ம உடை சரீரத்தில் காட்டணும், நம்மளை பார்வையில் காட்டணும், நம்முடைய பழக்க வழக்கத்தில் காட்டணும். இதெல்லாம் ஒரு எளிமையாக காட்டணும். ஆண்டவர் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அந்த எளிமை நம்ம எப்படி காட்டணுன்றது ஆண்டவர் அழகாக அந்த மலை பிரசங்கத்தில் சொல்லிட்டார். எப்படிலாம் இருக்கணும் அந்த எளிமை. நம்முடைய சரீரத்து மூலமா, நம்முடைய ஆவி ஆத்மா மூலமா அந்த எளிமை எப்படி நம்ம காட்டணும்னு சொல்லி அந்த மலை பிரசங்கத்தில் இது சொல்வது மட்டுமல்ல, இவ்வளவு சொல்லிட்டார். பாருங்க, அந்த எளிமை உள்ளவர்கள் பரலோக ராஜ்யம், துயரப்படுவர்களுக்கு என்ன கொடுக்குறாரு? ஆறுதல். சாந்த குணமுள்ளவர்களுக்கு சுதந்திரம், 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 சுதந்திரம் கொடுக்குறாரு, இண்டிபெண்டன்ஸ் கொடுக்குறாரு. இந்த 3 வசனங்களை அடிப்படையாக வச்சுதான் 6ஆம் அதிகாரம் அல்ல கரெக்டாக அந்த 24 வசனங்கள், எத்தனை 24 வசனங்களை ஆண்டவர் கரெக்டாக கொடுத்துறாரு. எப்படி இருக்கணும், நம்ம ஜனங்கள் எப்படி இருக்கணும், நம்மளை பிள்ளைகள் எப்படி வாழணும், எப்படி இருக்கணும்னு சொல்லி அந்த எளிமையை கற்றுக் கொடுத்துருக்காரு. அதுக்கு முன்பாக ஒரு 3 வசனங்கள் நாம் வாசிப்போம். வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வெளிப்படுத்துதல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை ஆண்டவர் அந்த மலை பிரசங்கத்தில் என்ன சொன்ன? முதல் வசனம் என்ன சொன்னாரு? 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். 5ஆம் அதிகாரம் முதல் வசனம். அவள் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், அப்ப உபதேசிக்கும் போது அவருடைய வார்த்தையை என்ன போட்டிருக்கிறதுல, திரளான ஜனங்களை கண்டு மலை மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த போது அவருடைய சீஷர்கள் இடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவளுக்கு உபதேசி சொன்னது என்னவென்றால், அப்போ தன் வாயினாலே என்ன சொல்றாரு? வசனம், தீர்க்க தரிசனத்தை சொல்றாரு, வார்த்தையை சொல்றாரு. தன் ஜனங்களுக்காக அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன கடைப்பிடிக்கணும், எப்படி அவங்க வாழணும், எப்படி சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளணும், எப்படி அவங்க வாழ்க்கையில் பரலோக ராஜ்யத்தை அடையணும், எப்படி அவர்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடன்னு சொல்லி தன் வார்த்தையினாலே அவர் உபதேசிக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை படிங்க சிஸ்டர், 1:3 படிங்க. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் 2 பேரும் சொல்றாரு. வாசிக்கிறவர்களும் கேட்க. இப்ப நம்ம வாசிக்கிறோம், மற்றும் கேட்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம கேட்கிறோம், மற்றும் வாசிக்கிறாங்க. 2த்தையும் கம்பைன் பண்றாரு ஆண்டவர். முதல்ல இருந்து மறுபடியும் வாசிங்க சிஸ்டர். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதி இருக்கிறவர்களை கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாய் இருக்கிறது. கரங்களை தட்டுவோமா? அல்லேலூயா. வசனத்தை வாசிக்கும் போது அது அப்படியே புரிஞ்சு கொள்ளத்தக்கதாக, ஆண்டவரே இதில் உள்ள இந்த காரியங்களை, இந்த வசனங்களில் இருக்கிற ரகசியங்களை, இந்த வசனங்களுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்களை எனக்கு கொடுங்கப்பா. அப்போ ஆண்டவரை நம்ம அது கேட்கும் போதே அந்த வசனத்தை நம்ம
என்ன பண்றோம்? கை கொள்ளுகளா பிடிச்சு கொள்ளுகிறோம், கை கொள்ளுகளா ஆயிடுறோம். அல்லேலூயா. அவர் வார்த்தைகள் எப்போதும் வீணாய் போனதில்லை. இது கடைசியா பாருங்க, ஊழியெல்லாம் முடிஞ்ச பிறகு யோவான் அன்பான சீஷனுக்கு அவர் வந்து வெளிப்படுத்துறார், தன்னை வெளிப்படுத்துறார். அப்போ வெளிப்படுத்தும் போது தான் யோவான் சொல்றாரு, இந்த தீர்க்கதரிசன வாசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகளோ பாக்கியவான்கள், காலம் சமீபமா இருக்கிறது. அப்போ அவருடைய உபதேசங்கள், அவருடைய வசனங்கள், வார்த்தைகளை எப்போதும் நம் கை கொள்ளத்தக்கதாக எப்போதும் நம்ம விட்டு கொடுக்கணும் எப்பவுமே. ஏன்னா காலம் சமீபமா இருக்கிறது, அவர் வருகை சமீபமா. அதுதான் அந்த மறைமுகமா சொல்றாரு. அந்த வார்த்தையே காலம் சமீபமா இருக்கிறது, வருகை சமீபமா இருக்கிறது. அப்போ எப்போது இந்த வசனங்களை நம் கை கொள்ளத்தக்கதாக, இந்த வசனங்கள் எப்போதும் நம்ம உரிமை பாராட்டத்தக்கதாக எப்போதும் நம்ம தயாரா இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் மனுஷன் நம்ம விட்டு விலகிடுவான், நம்ம கைவிடுவான். ஆனா கர்த்தர் ஒருபோதும் நம்ம கைவிட மாட்டார். கர்த்தர் நம்ம விட்டு விலக மாட்டார், எப்போதும் நம்மோட கூட இருப்பார். பிரியமானவர்களே, 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 10:8. 1 ராஜாக்கள் 10:8. உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள். பாருங்க, வெளிப்படுத்துற விசேஷத்துல ஆண்டவர் வந்து இதை தீர்க்கதரிசன வசனங்கள் வாசிக்கிறோம் கேட்கிறோம் பாக்கியவான்னு சொல்லிட்டார், கைக்குழுகள். அங்க ராஜாக்கள் நாட்களிலே கர்த்தராகிய தேவன் ஒரு வார்த்தை கொடுக்கிறாரு. படிக்கிற வசனத்தை, உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள், எப்போதும் உமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ராபா ரீலாபா கராபா சண்டா ராபா. அவர் தீர்க்கதரிசன வசனங்களை எப்போதும் அவருடைய ஞானத்தை கேட்கிறோம். ஒரு வசனம், அவருடைய வசனம் என்பது அவருடைய ஞானம், கர்த்தரின் ஞானம், அவருடைய வார்த்தைகள் அவருடைய ஞானம். அது கேட்கிறவர்கள் நாம் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஜனங்களும் பாக்கியவான்கள், ஊழியக்காரும் பாக்கியவான்கள். எப்படி சொல்ற பாருங்க, பிரிக்கவே இல்லை. கேட்கிறவர்களும் வாசிக்கிறவர்களும் பாக்கியவான்கள், ஜனங்களும் ஊழியக்காரும் பாக்கியவான். பிரியமானவர்களே, அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒவ்வொரு நாளும் நாம வசனத்தை தியானிக்கவும், வசனத்தை கடைபிடித்து கை கொள்ளவும் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்திலே நம்ம ஊற்றி விட வேண்டும். நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்தத்தை படிக்கிறீங்களா? இல்லையா? என்னமோ நீங்க சொல்றத பார்த்தா படிங்க. ஒவ்வொரு நாளும் அந்த வாக்குத்தத்தத்தை நீ தொடர்ந்து படிங்க. அது இருக்கிற அந்த வாக்குத்தத்தை தான் நம்ம உரிமை பாராட்ட முடியும். ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தின்படி நீ எனக்கு அடைக்கலாம், நீ எனக்கு ஆனந்தம், நீ எனக்கு ஆசீர்வாதம். ஆண்டவரே, உரிமை பாராட்டுங்க. ஆண்டவர் நம்ம உரிமையை நம்ம சொந்த ரத்தத்தால நம்மை ரட்சித்தார். அவர் சொந்த ரத்தம். அதான் நாம அவர்கிட்ட கேட்கும் உரிமை பாராட்டுங்க, உரிமையா கேளுங்க. அந்த உரிமையை நமக்கு கொடுத்திருக்காரு. அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவாகம் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. புத்திர சுவாகம் நமக்கு கொடுத்திருக்காரு. அதனால எதுக்கும் கலங்காதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் முன்னே என்று யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீங்க. அல்லேலூயா. பாருங்க, எல்லாரும் நம்ம பாக்கியவான்கள். இந்த வசனத்தை எப்போதும் உமக்கு முன்பாக நின்று உங்களுடைய வார்த்தை கேட்கிற உங்களுடைய ஊழியக்காரரும் பாக்கியவான்கள், அப்போ உங்களுடைய ஜனங்கள் எப்போதும் பாக்கியவான்கள். நம்ம எல்லாம் அந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அதுதான் அந்த பாக்கியத்தின் ஆண்டிலே அப்படி ஒரு ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட முடியாது நம்ம ஒப்பு கொடுப்போம். அடுத்த வசனம் வாசிங்க. சங்கீதம் 2:12 வாசிங்க. நான் குறிப்புக்கு வரல, முன் இதுவாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சங்கீதம் 2:12. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு, அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். கரங்களை தட்டுவோமா? அல்லேலூயா. ஆண்டவர் எல்லா வசனத்தையும் ஜோடி இல்லாம இராது.
அந்த வசனத்தில் 1 ராஜாக்கள்ல காலம் என்ன சொன்னாரு? சமீபமா இருக்கிறது. காலம் சமீபமா இருக்கிறது. அவர் அண்டிக் கொள்ளணும். இதுல 2ஆம் சங்கீதத்துல 12ஆம் வசனத்துல அவர் அண்டிக் கொள்ளுகிற பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்காரு. அவர் அண்டிக் கொள்ளும் போது நமக்கு என்ன இல்லை? நமக்கு மரணம் இல்லை. அது தெரிஞ்சுங்க. மரணம் இல்லை. மரணம், முதலாம் மரணம் நாம் சம்பவிச்சாலும் 2ஆம் உயிர்த்தெழுதல் நம்ம பெற்றுக்கொள்வோம். கரங்களை தட்டுவோமா? உயிர்த்தெழுதலில் நாம் பங்கு பெறுவோம். நிச்சயமா பங்கு பெறுவோம். ஏன்னா இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை நாம் கேட்கிறோம், வாசிக்கிறோம், அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வசனத்தை நாம் கேட்கும்போது எரேமியா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எப்பொழுதும் நம்ம நம்பிக்கை கர்த்தர் மேல தான் இருக்கணும். நம்ம நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? கர்த்தர் மேல தான் இருக்கணும். படிங்க எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனம். எரேமியா 17:7-8. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தரை தன் நம்பிக்கை, 2 நம்பிக்கை கொடுத்தார். நம்பிக்கை வைக்கணும், நம்பிக்கை கொண்டு இருக்கணும். நம்பிக்கை வைக்கணும், நம்பிக்கை கொண்டு இருக்கணும். இன்னைக்கு ஒரு நாள் சர்ச்சுக்கு போகலாம், பரவாயில்ல, அடுத்த வாரம் போய்க்கலாம். நம்பிக்கை எழுந்துருவோம். நம்ம எப்பவுமே ஒரு நம்பிக்கை என்பது கர்த்தர் மேல் என்ன? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தர் மேல் நம்பிக்கை, கர்த்தர் மேல் தான் நம்பிக்கை வைக்கணும். முதல்ல நம்முடைய பாரத்தை கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். சங்கீதம் 55ல் தாவீது எழுதியிருக்கார். இங்க கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கணும். கர்த்தர் மேல் பாரத்தை வைக்கிறது ஒரு பக்கம் வந்தாலும், நீ நம்பிக்கை வைத்தா தான் காத்த அந்த பாரத்தை எடுத்து போடுவார். அல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தரை நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்மளாம் அந்த நம்பிக்கையை, நம்ம அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தாவே நீரே நம்பிக்கை. அவ்வளவுதான். நீரே நம்பிக்கை, நீரே நம்பிக்கை. உண்மை எல்லாம் எனக்கு வேறு யாரும் இல்லை ஆண்டவரே, நீதான் என் நம்பிக்கை. கர்த்தரை நம்பியிருக்கலையோ கிருபை சுமந்து கொள்ளும். அவர் நம்பிக்கை ஃபுல்லாக அவர் மேலே வச்சிருங்க. உலகத்தில் இருக்கிறவங்க நம்மோடு இருக்கிற பெரியவர். ஆண்டு கேளுங்க, தைரியமாக கேளுங்க. நம்ம ஆண்டவர் சமூகத்தில் எப்போதும் அவருக்கு உண்மையாக இருந்துட்டா போதும். வேற எதுவும் கேட்கல, நம்மகிட்ட வேற எதுவும் கேட்கல. அந்த இருதயத்தில் தான் இடம் கேட்குறாரு. அந்த இருதயத்தில் கொஞ்சம் இடம் கொடு எனக்கு. அப்போ இருதயத்தில் கல்லான இருதயம் இருந்தால் ஆண்டு உள்ளே வர முடியாது. அந்த இருதயத்தை சதையாக மாற்றணும். சதையாக மாற்றன்றவரே அந்த சதையத்தை கொடுத்து இதயத்தில் வாசம் பண்ணுமா, நீங்கள் வாங்கப்பா, நீரே நம்பிக்கை ஆண்டவரே அப்படி கேட்போமானா நிச்சயமாய். அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். அப்படியே அவன் தண்ணீர் அண்டையிலே, அவர் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும். யாருமா? பாக்கியவான், பாக்கியவதிகள். நல்ல படிங்க. அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும், கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல். பாருங்க, தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டது. தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதுன்னா எப்பவுமே அந்த இடத்துல என்ன இருக்கும்? செழிப்பா இருக்கும். அதான் அவரோட நம்பிக்கை. அவர் மேல் நம்பிக்கை வச்சுட்டா நம்ம எதுவும் கலங்க தேவையில்லை. எப்பவுமே நம்ம செழிப்பா. அந்த தண்ணீர் அண்டை, தண்ணீர் என்பது ஒரு ஆசீர்வாதம், பிளெஸிங், அபிஷேகம். அப்ப அந்த அபிஷேகத்திலே நம்ம எப்பவுமே இருந்துட்டே இருப்போம். அது நாட்டப்பட்டவளா இருப்போம். அது நாட்டப்பட்டவளா இருக்கணும். படிங்க சிஸ்டர். உஷ்ணம் வருகிறதை காணாமல், இலை பச்சையா இருக்கிறது, மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறா பாருங்க. எப்போது? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் போது. கர்த்தர் மேல் நாம் நம்பிக்கை வைக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை, தண்ணீர் நாட்டப்பட்டதும், கால்வாய் ஓரமா தன் வேர்களை விடுவதும். உடனே பாருங்க, நாட்டப்பட்டவுடனே வேர் விட செய்கிறார் ஆண்டவர். நாட்டப்பட்டது வேர் விட செய்கிறாரு. வேர் விடுறது மட்டுமல்ல, வெயில் வரும்போது கூட எப்படி நம்ம கிரீனஸாக இருப்போம், பச்சையாக இருப்போம். உஷ்ணம் என்பது நம்முடைய லைஃப்பில் நடக்கிற வேதனை, சோதனை, துன்பம், துயரம், வியாதி, வருத்தம், சஞ்சலம், தவிப்பு. அந்த நேரத்தில் கூட நம்ம எப்படி இருப்போம்?
பெலனா இருப்போம், பச்சையா இருப்போம். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நம்ம இலை உதிராத இருக்கும். அல்லேலூயா. பச்சையா இருக்குதும். மழை தாட்சியான வருஷத்திலும், மழை தாட்சினா என்ன? மழை இல்லாத நேரத்தில் வருஷம் வருஷம் மழை வரும், வருஷம் வருஷம் மழை வரும். ஆனா அந்த மழை வராத நேரத்திலும் நம்ம என்ன பண்ணுறோம்? வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறவா இருப்போம். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படும். இதாங்க அவருடைய ஆசீர்வாதம். அவர் மேல் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அந்த பாக்கியத்தை நம்பிக்கை வைத்தாலும் பாக்கியத்தை பெற்றுவோம். அதுக்கப்புறம் கொடுக்குற ஆசீர்வாதம்லாம் இதுதான். அழகாக எரேமியா தீர்க்கதரிசி அழகாக எழுதியிருக்காரு. இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு எழுதுன நம்ம ஆவிக்குரிய குடும்பத்தாருக்கு, ஆவிக்குரிய இஸ்ரவேலுக்கு அப்படியே அது வாக்கிய செய்கிறவராக இருக்கிறார். இஸ்ரவேலே நீ பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்காம மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து வச்சிங்களேன், அது என்னென்னு அதையும் பார்த்துருவோம். படிங்க சிஸ்டர். 17 முன்னால போயிடுங்க. முன்னால அது எப்பவுமே எச்சரிக்கை கொடுப்பாரு ஆண்டவர், எச்சரிக்கை கொடுப்பாரு. 5:6 படிங்க சிஸ்டர். 17:5-6. எரேமியா 15:17-5-6. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சா நமக்கு அபரிதமான ஆசீர்வாதம். நம்ம கண் காண்பதும் இல்லை, காது கேட்பதும் இல்லை, ஆனாலும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு, மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்ற பாருங்க, மனுஷன் மேல நம்ம நம்பிக்கை வைத்தா நம்ம யாரு? சபிக்கப்பட்டவன். சபிக்கப்பட்டவன். அந்த சாபம் சாதாரண சாபம் அல்ல. மனுஷனை நீங்க நம்பவே கூடாது. அவங்கிட்ட போனா இது கிடைக்கும், இவங்கிட்ட போனா இது கிடைக்கும், நம்ம முன்னுக்கு வந்துடலாம். நோ, கர்த்தரை அறிந்து கொள்ளணும். முதல்ல நம் வாழ்க்கையில அவர் நம்மை அறிந்து கொள்ளணும். மகன், என் மகள் நம்ம மேல் நம்பிக்கை வைத்திருக்காங்களா? அவர் மேல் நம்பிக்கை வைத்தா மனுஷன் நம்பிக்கை போகாது. நமக்கு அவர் மேல் நம்பிக்கை வைக்க மாட்டோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்காம மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமா நம்பிக்கை. அந்த மனுஷனே யாரு? மாம்சமானவன். மாம்சமானவன். அந்த மாம்சத்தை நம்பி நம்ம போகக்கூடாது. மனுஷன் என்பவன் எப்போ புள்ளை போல உதிர்ந்து ஒன்றுமில்லாமல் போவான், விழுந்து போவான். ஆனா ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்தா நம்ம எப்போதும் எப்படி இருப்போம்? இலையுதிர பச்சை மரத்தை போல இருப்போம், வேர் விடுகளாக இருப்போம், பச்சை மரத்தை போல இருப்போம். எப்பவுமே அவர் மேல நம்ம நம்பிக்கை வைத்தா எதற்கும் நம்ம கலங்க வேண்டியதில்லை, எதற்கும் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. பிரியமானது படிங்க, அர்த்தவசனம் படிங்க. அப்படியே அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஓர் நிலத்திலும் தங்குவான். அல்லேலூயா. 2 பேருக்கும் கொடுத்துட்டாரு. மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்க எப்படி அவனுடைய சாபத்தை பெற்றுக்கொள்கிறான், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தா எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான். வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் நாம் பாக்கியவான்கள். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வசனத்தை எப்போதும் நம்ம கை கொள்கிறவர்களாய், வசனத்தை எப்போதும் நம்ம தியானிக்கிறவர்களாய் நம்ம இருந்துட்டா போதும். நம் வாழ்க்கையில எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் தான். அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த 3 துயரப்படுகிறவர்கள், எளிமை உள்ளவர்கள், துயரப்படுவர்கள், சாந்து கொண்டவர்கள், இந்த 3 வசனங்களை அடிப்படையாக வச்சு ஒரு 7 காரியங்கள் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். எளிமை, துயரம், சாந்தம். அந்த எளிமை உள்ளவருக்கு பரலோக ராஜ்யத்தை கொடுக்கிறாரு. துயரப்படுவர்களுக்கு என்ன கொடுக்கிறாரு? ஆறுதல் கொடுக்கிறாரு. சாந்த குணமுள்ளவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கிறாரு, இண்டிபெண்டன்ட் கொடுக்கிறாரு. பிரியமானவர்களே, இப்படி அவர் கொடுக்க போற இந்த ஆசீர்வாதத்தை நாம் எப்படி இந்த எளிமையா பெற்றுக்கொள்ளன்னு சொல்லி மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 5:48. ஆகையால் பரலோகத்திலிருக்கிற உங்கள் பிதா, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சற்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சற்குணரா இருக்க கடவீர்கள். ஆகையால் இவரு மலை மேல இருக்கிற எல்லா பிரசங்கத்திலே
எல்லாவற்றையும் சொல்லிட்டு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். நீங்கள் இதை நம்ம தியானிக்கணும். இதை இந்த 48 வசனம் ரொம்ப முக்கியம். இந்த 48 வசனம் மொத்தம் 5, 6, 7, 111 வசனம். அவங்க அண்ணன் கேட்டாரா, நாமக்காரு என்ன கேட்டாரு சிஸ்டர்? நாமம் போட்ட ஆளுங்க. ஆனால் ஆண்டவர் நாமக்காரர் தெரியாதுங்கள, வேதத்தில் இருக்கு. நாமக்காரராக அவர் எழுதிருக்கு. அவர் தான் நாமம். அவர் நாமம் பலத்த துருகம். இது மனுஷர் அறியாதவர்கள். நம்ம அவங்கள எதுவுமே சொல்ல, ஆண்டவர் அறிஞ்சா நம்மளுக்கு ஆசீர்வாதம் என்று நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க புரிஞ்சு கொள்வாங்க. கர்த்தர் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உமக்கு ஒப்பானவன் யார்? அந்த ஒப்பான காரியங்களிலே கொஞ்சம் நாட்கள் ஆகும். ஆண்டவர் வசனத்தை நாம் தியானிக்க தியானிக்க நம் குடும்பத்தில் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படாய் கடந்து வர கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். அல்லேலூயா. இதுதான் பாருங்க. ஆகையால் பரலோகத்தில் உங்கள் பிதா பூரண சற்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணரா இருங்க. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மறுதலிக்க கூடாது. ஆண்டவர் நாமத்தை நாம் மறுதலிக்க கூடாது. காரணம் என்னவென்றால் பிரியமானவர்களே, அவர் பூரண சற்குணரர். பூரண சற்குணர். அவர்கிட்ட எல்லாம், அவரால் தான் எல்லாமே உண்டாயிற்று. வார்த்தையினால தான் எல்லாம் உண்டாயிற்று. அவர் ஆதியும் அந்தமுமானவர். அவர் அல்பா உபயோகமானவர். அவர் இருக்கிறவராக இருக்கிறவர். அவர் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவராகிறார். அவர் கர்த்தர், பூரண சற்குணர். ஆனால் அவர் இல்லாமல் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. அதை நம் மனதில் அப்படியே அந்த நிலைப்பாட்டை மனதில் நிறுத்தி கொண்டு, அப்பா எல்லாமே எங்கள் வாழ்க்கை நீங்கள் தான்ப்பா, நீங்கள் தான் ஆண்டவரே, அந்த காரியத்தை ஒப்பு கொடுத்தோம்னால் நமக்கு எப்பவுமே நம்ம சோர்ந்து போக மாட்டோம். அந்த சோர்வே இருக்காது. எப்பவுமே இல்லை இது இருக்கிறா மரத்தை போல தான் இருப்போம். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. மத்தேயு 6ஆம் அதிகாரம் இந்த 1லிருந்து 34 வசனங்கள், 10 முடிச்சிடறேன் நான். ஒவ்வொரு வசனத்தை சொல்லி நம்ம எப்படி இருக்கணும், எப்படி எளிமை உள்ளவர்களாக இருக்கணும். 6ஆம் அதிகாரத்தில் முதல் 48 அழகாக சொல்லிட்டாரு. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணா இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணா இருங்க. அப்போ நம்ம பூரண சகுணா இருக்கும்படியாய் நம்ம எதெல்லாம் நம்ம எளிமையா ஆக்கணும், ஆவியல் எளிமையா இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த வசனம் 2வது வசனம் சிஸ்டர் 4 துயரப்படுவர் பாக்கியம், அவங்களுக்கு என்ன கிடைக்குது? ஆறுதல் கிடைக்கும். அப்போ துயரம்ன்றது ஒரு பகுதியா இருந்தாலும் நமக்கு அந்த துயரத்திலும் ஆறுதல் கொடுக்கிறார். அல்லேலூயா. சாந்தமா இருக்கணும்னா நீங்க அவங்க பல இடத்துல சொல்லுவாங்க, அந்த சாந்த குணம் உள்ளவங்க எப்பவுமே சாந்தமா இருக்காங்க. ஆனா ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள், ஆவிக்குரிய நண்பர்கள், ஆவிக்குரிய என்ன சொல்லுவாங்கன்னா, இயேசு போல இருக்கப்பா, கரங்களை தட்டுமா, அந்த சாந்த குணம் இயேசு போல இருக்கப்பா, நீ இயேசு போல சாந்தமா இருக்கிற. ஏன்னா சாந்த குணம், பூரண சற்குணம், சாந்தம்லாம் அவருக்குள்ளதான் அடங்கியிருக்கு. அதை நம்மளுக்கு கொடுக்குறாரு. அந்த சாந்த குணத்தை அவர் ஆவியில் எளிமை உள்ளவர்களாய், துயரப்பட்டவராய், சாந்த குள்ளமனவராக இருந்தார். இந்த 3 காரியம் அவர் வாழ்க்கையில நடந்தது. அதை அப்படியே நம்ம பற்றிக்கொள்ளத்தக்க, அந்த ஆசுவாத்தை நம்ம பற்றிக்கொள்ளத்தக்கதாக அந்த மலை பிரசங்கத்தில் தனித்தனியாக இந்த வாசித்து பாருங்க. நம்ம சபையில் கொடுக்குற வார்த்தையை நீ பெற்றுக்கொண்டாலும் வீட்டில் போய் இதில் இருக்கிற வசனங்களை 5, 6, 7, 111 வசனம், 111 வசனத்தை அவன் யாரு? அவங்க நாமமா போட்டாங்க, நம்ம கையில் வச்சிருக்கோம். 111 என்ன பண்ணிட்டாங்க? நாமமா போட்டாங்க. அவர் நாமக்காரர். அவர் அவங்களுக்கு தெரியாது இந்த ரகசியம், நமக்கு தான் தெரியும். காரணம் என்னவென்றால் நம்ம ஆவிக்குரியவர்கள். அல்லேலூயா. அந்த எளிமை, ஆவியில் எளிமை இருக்கணும். பிரியமானவர்களே, முதலாவதாக ஆண்டவர் சொல்ற பாருங்க, 1 முதல் 6ஆம் வசனம், 1 முதல் 4 வசனங்களை வாசிக்க கேட்போம். 1 முதல் 4 இதுல முக்கியமானது ஒண்ணு நமக்கு சொல்லியிருக்காரு. என்ன காரணம்னா தர்மம். தர்மம் செய்வது. பிச்சை வேற, தர்மம் வேற. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிச்சை கொடுத்தா தர்மம் ஆகாது. தர்மம் என்பது எப்படின்னா, நாம்
நம்ம கிட்ட என்ன இருக்கிறதோ அதை கொடுப்பது. நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அதை கொடுப்பது. அதை வந்து நாம வெளியரங்கமா செய்யக்கூடாதுன்றாரு. படிங்க சிஸ்டர். மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். எச்சரிக்கையாய் இருங்கள், செய்தால் பரலோகத்திற்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. பாருங்க, முதல்ல அந்த தர்மத்தை எப்படி செய்யறாருன்னா, மனுஷர் காண வேண்டும் என்று. இன்றைக்கு உலகத்துல அப்படிப்படி கிரியைகள் நடந்து கொண்டிருக்குது. நான் அதை செய்தேன், இதை செய்தேன், இத்தனை பேருக்கு வீடு வாங்கி கொடுத்தேன், இத்தனை பேருக்கு நான். அரசாங்கம் என்பது அதோடைய கடமை. அரசாங்கம் என்பது அவருடைய கடமை. என்ன வாக்கு எலெக்ஷன் நேரத்தில் என்ன வாக்கு கொடுக்குறாங்களோ அதை நிறைவேற்றி கொடுக்கணும் ஜனங்களுக்கு அதை நிறைவேற்றி கொடுக்கணும். இன்னும் நம்ம இந்தியாவில் பாருங்க, டெல்லியில் நடக்கிற அந்த எலெக்ஷனுக்காக போட்டுக்கொண்டு இன்றைக்கு நாங்கள் இதை பண்ண போகிறோம், அதை பண்ண போகிறோம். ஏன் காரணம் என்னவென்றால் அவங்க எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும். இது மனுஷன் காண்டுட்டா நம்ம ஜெயித்துடலாம். அது தர்மம் அல்ல, அது தர்மம் அல்ல. அவங்க கொடுக்கிற பிச்சை கொடுக்குறாங்க ஜனங்களுக்கு. பிச்சை கொடுத்து அதை தன்னுடைய வாக்கை வாங்கி ஜெயித்த பிறகு அவங்க எல்லாம் மாறிடுவாங்க. ஏன்னா மனுஷர் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கான். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைத்த மனுஷன் அப்படிதான் இருப்பான். மனுஷன் காண வேண்டும் என்று படிங்க சிஸ்டர். மனுஷன் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்காருங்க. அந்த எச்சரிப்பு ரொம்ப முக்கியம். எச்சரிக்கை ரொம்ப முக்கியம். எச்சரிக்கை தர ஆண்டவர். மனுஷர் பார்க்கணும், பார்க்குற வண்ணமா நம்ம செய்யணும். வலதுகை செய்வதை இடதுகை அறியக்கூடாது. அதுதான் தர்மம். இந்த தர்மத்தில் ஆண்டவர் சில காரியங்கள் சொல்ற. படிங்க, தொடர்ந்து வாசிங்க. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உமக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. தாரை ஊதுவியாதே என்ன அர்த்தம்? நான் இதை செய்தேன்ப்பா, சபைக்கு இதை பண்ணேன், சபைக்கு இதை செய்தேன், சபை ஜனங்களுக்கு. நோ. எங்கள் மாமா போன வாரத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னால் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. நல்லா திட்டி விட்டாங்க மாமாவை. நல்லா அது சொல்லக்கூடாது, தவறு. என்ன சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? என்ன சொன்னார்? கேலண்டரு ஃப்ரீயாக கொடுக்கணும். நல்லா அவரை நான் திட்டக்கூடாது, இது மாதிரி சொல்லக்கூடாது மாமா, அது சபை நடுவில் அது மாதிரி பேசக்கூடாது, தவறு அது. உனக்கு ஒரு ஊழியம் கொடுத்தனா என்ன ஊழியமோ அதோடு நிப்பாட்டிக்க, மேற்கொண்டு வார்த்தையை பேச என்கிட்ட கேளு. ஊழியக்காரன் நான் நின்று இருக்கேன், என்கிட்ட கேளு. யாரும் இது சொன்னாலும் இந்த தசம்பாவம் காணிக்கை பற்றி பேச எனக்கு பிடிக்காது. அந்த அழைப்பு நமக்கு இல்லை. ஆண்டவர் அந்த அழைப்பு நமக்கு கொடுக்கல. தேவப்பிள்ளை உங்களுக்கும் கொடுக்கல, நமக்கு ஊழிய செய்ய நமக்கும் கொடுக்கல. பிரியமானவர்களே, எப்பவுமே நம்ம செய்வதை பிள்ளை அறிந்து கொள்ளக்கூடாது. தார ஊதக்கூடாது. முதல்ல இதை செய்தோம், அதை செய்தோம், இதை கொடுத்தோம், அதை கொடுத்தோம், தார ஊதவே கூடாது. அதில் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். எப்பவுமே நம்ம ஆண்டவர் செய்து அவர் பார்க்கிறாரு. அந்த 7 விதவை கொடுத்த 2 காசை கர்த்தர் பார்த்தார். அதுதான் பிரேட்சமா எடுத்துக்கிறாரு. அந்த காணிக்கை பிரேட்சமா எடுத்துக்கிறாரு. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம எதை செய்கிறோமோ மனப்பூர்வமாக யாருக்கு செய்யணும்? கர்த்தருக்கு என்று செய்யணும். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். எதை செய்தாலும் இருக்கு, வார்த்தை இருக்கு. எதை செய்தாலும் கர்த்தருக்கு என்று மனப்பூர்வமா செய்யுங்க. படிங்க சிஸ்டர். அப்படியே அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு அல்லேலூயா உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவது. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். நாம தர்மம் செய்யும் போது
வலது கை செய்வதை இடது கை நம்ம சரீரத்தில் தான் இருக்குது. இதுவும் நம்ம சரீரத்தில் தான் இருக்குது. ஆனால் இதை செய்வது இது அறியக்கூடாதுன்றாரு. எப்படி எச்சரிக்கிறார் பாருங்க, எப்படி எச்சரிக்கிறார் பாருங்க. பிரியமானவர்களே, தர்மம் செய்வது நம்ம எளிமையை காட்டுது. எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்போதான் அந்த பரலோக ராஜ்யம் பெற்றுக்கொள்ள முடியும். முதல்ல கொண்டு வர்றாங்க அந்த 6ஆம் அதிகார தொடக்கத்தில் தர்மம் செய்வதை பற்றி எச்சரிக்கிறாரு. அதை செய்தேன், இதை செய்தேன், அப்படி பண்ண. இந்த ஒரு ஃபேமிலி போன கையோட கேள்விப்பட்டேன், அது உண்மையாக போயான்னு தெரில. எங்கள் சபையில் ஒரு ஃபேமிலி போச்சா, நாங்கள் சபைக்கு இவ்வளோ செய்தேன், இந்த வேலை செய்தோம், அந்த வேலை செய்தோம். மனுஷனுக்காக செய்தாங்க. கத்தருக்கு செய்தா அந்த சபை விட்டு போயிருக்க மாட்டாங்க. கத்தருக்கு செய்த சபை விட்டு போயிருக்க மாட்டாங்க. நான் அதை செய்தேன், இப்படி இவ்வளோ வேலை செய்தேன், அப்படி செய்தேன். நோ, அது கர்த்தருக்கு பார்வைக்கு அருவருப்பானது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, எப்போதும் நம்ம தர்மம் செய்கிறோன்னு சொன்னால் சபைக்கோ மற்றவர்களுக்கோ செய்யும்போது, சபை பிள்ளைகளுக்கோ மற்றவர்கள் செய்யும்போது அது நம்ம வெளிப்படையாக சொல்லக்கூடாது. அது கர்த்தர் அறிவார், கர்த்தர் பார்க்குறார், கர்த்தர் பார்க்குறார். தெரியும், கர்த்தருக்கு தெரியும். நம்முடைய ராஜ்யத்துக்காக இந்த பிள்ளைகள் கொடுக்குறாங்க, இதை கேட்ட கணத்தை நிச்சயமாக செய்யணும். எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம விட்டு விலக மாட்டோம், நம்ம கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது அந்தரத்தில் பார்க்கிற உன் பிதாதாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமை. நம்ம செய்கிற தர்மங்கள் எல்லாமே அவர் பார்க்கிறாரு, அவர் பார்க்கிறாரு. அவர் அந்தரங்கத்தில் பார்க்கிறதை உனக்கு வெளியரங்கமாக பதில் செய்வார். வெளியரங்கமாய் என்ன செய்கிறார் பாருங்க, என்ன போட்டிருக்காதுல, பலன், பலன் அளிப்பார். அந்த பலனை பெற்றுக்கொள்ளணும். நாம எப்போதும் நம்ம செய்வதை, தர்மம் செய்வதை எப்போதுமே நம்ம சொல்லக்கூடாது, எப்பவுமே சொல்லக்கூடாது. அது ஆண்டவர் பார்வைக்கு அருவருப்பானது. அதான் முதல்ல ஸ்டார்டிங்கில் மலை பிரசங்கத்தை இந்த தர்மத்தை, ஏன்னா இந்த உலகமே இப்போ இன்றைக்கு தர்மம் அல்ல, என்ன பண்ணுறாங்க, பிச்சை போடுறாங்க. தர்மம் வேறு, பிச்சை வேறு. உலகம் அதில் தான் ஓடிக்கொண்டிருக்குது, அதான் ஓடிக்கொண்டிருக்குது. அதனால் இந்த தர்மம் செய்கிற விஷயத்தில் அந்த எளிமையை நம்ம காட்டணும். அப்போ தான் அந்த பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள. அவர் என்ன சொல்றாரு பாருங்க அந்த வசனத்தில், அப்போது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய். ஆண்டவர் பரலோகத்தில் இருக்காரு, நம்ம பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். எரேமியா 17ஆம் அதிகாரம் அந்த 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள், ஆண்டவரே எழுதியிருக்கிற இந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே எப்போதும் நான் பச்சை மரத்தை போல இருக்கணும். ஆண்டவரே பட்டை மரத்தை போல இருக்கக்கூடாதுவா, அது மனுஷன் இருக்கட்டும், நான் இருக்கக்கூடாது. ஏன் காரணம், நான் உங்களுடைய பிள்ளை ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளை ஆண்டவரே. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவர்கிட்ட நம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளத்தக்கதை ஓட முடியாது. எப்போதும் நம்ம அவரிடத்துல எப்போதும் மன ரம்யமாக இருக்கணும், மன ரம்யமாக. கர்த்தருக்குள்ள எப்போதும் சந்தோஷமாக இருங்க. எதை நம்ம எழுந்திருக்கிறோம் நிச்சயமாக கொடுப்பார், நிச்சயமாக கொடுப்பார். பயப்படாதீங்க, கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார், நம்மோட கூட. 2வது காரியம், 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். 6ஆம் அதிகாரம். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும் போது, இது ஜெபத்தை குறித்த காரியங்கள், இது ஜெபத்தை குறித்த காரியங்கள். சபையில் நடக்கிற எல்லா ஜெபங்களும் கலந்து கொள்ளுங்க, எல்லா ஜெபம் கலந்து கொள்ளுங்க. அதான் சொல்றேன், நான் நம்ம அவரோட ஆசீர்வாதத்தை இழக்கக்கூடாது. என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரம் ஆகிறார்கள் பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்காரு. அப்போ அந்த பழைய காலத்திலே, அந்த காலத்திலே அவங்க அறிவில்லாமல் அந்த அழிவை தேடிக்கொண்டார்கள். நமக்கு அப்படி இல்லை. நமக்காக ஆண்டவர் சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை ஆவிக்குரிய கிறிஸ்தவ நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அப்போ எப்போதும் ஜெபம் பண்ண, நாம் ஜெபத்தில் கலந்து கொள்ள, ஜெபிக்க எப்போ வாஞ்சவர்களாக இருக்கணும்.
அந்த ஜெபத்தில் வைராக்கியத்தை ஜெபித்து ஆண்டவர்கிட்ட அந்த நன்மையில் கேட்டு பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஓடணும். சபைக்கு வந்தவுடனே ஜெபிக்கிறது, சபைக்கு வந்தோடனே பாடுறது, சபைக்கு வந்தவுடனே நம்ம வார்த்தை கேட்கறதுலாம் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஆண்டு ஒவ்வொரு நொடியும் கர்த்தரை நித்தமும் தேடுங்கள். எப்படி தேடணும்னா ஜெபத்தில். நான் ஜெபிக்கும் போது அவரை தேட முடியும். ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார் அவர். படிங்க சிஸ்டர், வாசிங்க. அன்றையும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, ஜெபம் ரெண்டு விதமான ஜெபம். ஜெபம் சொன்னாலே நம்ம வாயில் இருக்கிற வார்த்தை சுருக்கமா இருக்கணும், அது மாறக்கூடாது. எதற்காக ஜெபிக்கிறோம், எதை காத்த ஜெபிக்க போறோம் நிர்ணயம் பண்ணிக்கணும், மனசுல நிர்ணயம் பண்ணிக்கணும். ஜெபத்தினால அவரை அலட்டக்கூடாது. வார்த்தை இருக்கு, ஜெபத்தினால அலட்டுகிறார்கள். அந்த அலட்டு அவருக்கு அலப்பை தரும். அப்ப ஜெபம் பண்ணும்போது நம் மாயக்காரர் என்ற அந்த பேர் நமக்கு இருக்கக்கூடாது. மாயக்காரர் என்ற பேரு அதுக்குள்ள போகக்கூடாது. ஜெபம் பண்ணும்போது எப்பவுமே ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஜெபிக்கும் போது என்ன முதல் நிர்ணயம் பண்ணிக்கணும், ஆண்டவரே இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ற ஆண்டவரே, இந்த காரியத்தை எனக்கு நீங்க வாய்க்கச்சிங்க. அப்படி எப்படி கேட்கணும், உமக்கு சித்தமானால். அந்த வார்த்தையை எப்போ யூஸ் பண்ண, உமக்கு சித்தமானால் எனக்கு இந்த காரியத்தை வாய்க்கச்சிங்க. அது ஆசீர்வாதத்தை அது நமக்கு கொடுக்குற ஜெபமா இருக்கணும். நம்ம அந்த அந்த ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் கேட்கணும். நம்ம ஜெபம்னாலே ஏன் நான் சில விஷயங்களில் சுருக்கமாக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். சுருக்கமாக ஜெபிங்க. ஜெபத்தினால அவளை அலட்டக்கூடாது, மாயக்காரர் ஆகக்கூடாது. படிங்க சிஸ்டர், அப்படியே படிச்சுட்டு வாங்க. நீயும் ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். பாருங்க, நீயோ ஜெபம் பண்ணும்போது, இது கூடி சபை கூடி ஒரு ஜெபம் இல்லை, நீயோ ஒவ்வொருத்தரும் சொல்றாரு. ஒவ்வொருத்தருக்கும் நீங்க ஜெபம் பண்ணணும்பா, ஒவ்வொரு ஜெபம் பண்ணணும். ஜெபம்ன்றது வாழ்க்கையில என்ன ஒரு அடித்தளம், பேஸ்மெண்ட். ஜெபம் என்பது பேஸ்மெண்ட். நீயா ஜெபம் பண்ணும்போது அப்ப அந்த கட்டளைகளை நம்ம கை கொண்டு ஆண்டவர் என்ன ஜெபம் பண்ண சொல்கிறார்ப்பா. ஒரு நாளும் நீ ஆண்டவர் ஒப்பு கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக எழுப்பிடுவார். ஜெபம் பண்ணணும்ன்ற அந்த சிந்தனையை கொடுத்துருவார், நமக்கு கொடுத்துருவார். அப்போ ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே நீ சொன்னீரப்பா, நீயோ ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்தின் ஆவியை எனக்கு கொடுங்கப்பா, ஜெபத்தின் ஆவியை எனக்கு கொடுங்கப்பா. அது மாத்திரமல்ல, அவர் சொல்ற தனி ஜெபம் எப்படி இருக்கணுமா, அந்தரங்கத்தில் இருக்கணும். இப்போ நம்ம சகோதரிகள் கூட தன்னுடைய கணவன்மார்களுக்காக நீங்க அந்தரங்கத்தை ஆண்டவருக்கு ஜெபிக்கணும். சகோதரிகள் சபையில் ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க, ஏதாவது நேரம் கிடைக்கும் போது என் கணவரை ரட்சிங்க, என் கணவரும் நானும் என் குடும்பமும் அப்பா உன் சமூகத்தில் வந்து நிற்கணும் ஆண்டவரே, குடும்பமாக உன்னை ஆராதிக்கணும் ஆண்டவரே. கண்ணீரோடு ஜெபிங்க. கண்ணீரோட விதத்தை தான் கம்பீரமாக அழுத்து கொள்ள முடியும். கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இதான் அந்தரங்க ஜெபம். அந்தரங்கத்தை அழுதாலோ புலம்பினாலோ யாரும் தெரியும், ஆண்டவர் அறிவார். உன் கண்ணீரை அவர் எங்க வைக்கிறாரு, துருத்தில் வைக்க, அழுகின் சத்தத்தை கேட்கிறவர். நீயோ ஜெபம் பண்ணும்போது நமக்கு என்ன காரியங்கள், நம் வாழ்க்கையில் கணவனுடைய காரியங்கள், பிள்ளைகளுடைய காரியங்கள், நம்முடைய சமுதாயம், வேலை ஸ்தலம், நம் உற்றார் உறவினர், அதுதான் சார். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறக்கதவை பூட்டி கொண்டு கேளுங்க. அந்த வார்த்தையை அப்படியே நினைத்துக் கொள்ளுங்க. தனி ஜெபம் பண்ண ரொம்ப பேருக்கு தனி ஜெபம் இப்ப நாளில் இல்லை. ஆவியில் உலக நான் தனி ஜெபம் ரொம்ப அவசியம். நீ தனி ஜெபம் செய்தாதான் குடும்ப ஜெபம் ஜெபிக்க முடியும். இன்றைக்கு ரொம்ப பேருக்கு தனி ஜெபம் இல்லாம போயிடுச்சு. ஆனா
ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்போது அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா வெளியரங்கமா உனக்கு பதில் அளிப்பார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்து. வெளியரங்கமாய் அங்க தர்மம் பண்ணும்போது கூட என்ன சொன்னாரு? உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். இங்க வெளியரங்கமாய் உனக்கு இங்கே பலன் அளிப்பார். நம்ம ஜெபம் அப்படி இருக்கணும். அது பலன் நிச்சயமா பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப அந்த ஜெபம் எப்படி இருக்கணும்? ஆண்டவரே அழுது மன்றாடுங்க, முழங்கால் படிடுங்க. ஆண்டவரே என் கணவர் ரட்சியம், என் பிள்ளைகள் ரட்சியம், பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, என்னுடைய அப்பா பொருளாதாரத்தை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. கேளுங்க ஆண்டவர்கிட்ட. அவர் சித்தமோட அவர் சித்தமே நிச்சயமா கொடுப்பார். கேளுங்க ஆண்டவரே, உங்க சித்தத்தை மாதிரி நான் கேட்கிறேன் ஆண்டவரே. ஏன்னா அவர் கொடுக்கிறவர். 2ஆம் வசனத்தை படிச்சோம் இல்லைங்களா? சங்கீதம் 2 படிக்க வசனத்தை மறுபடியும் 2:7-8 நினைக்கிறேன். 2:8 2:12 படிக்க சிஸ்டர் அந்த வார்த்தையை பாருங்க. குமாரனை குறித்து அன்றைக்கே எழுதிட்டாரு தாவீது. இயேசுவை குறித்து அன்றைக்கே எழுதிட்டாரு. அப்போ நம்ம ஜெபத்தினாலே ஆண்டவர்கிட்ட எதை கேள்வி பெற்றுக்கொள்ளுன்ற அந்த வாஞ்சி வயலாக்க இருக்கணும். பாருங்க, நீங்க ஜெபம் பண்ணலன்னா ஆண்டவர் என்ன பண்றாரு? கோபம் கொள்றாரு. படிங்க சிஸ்டர். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கும் அவரை முத்தம் செய்யுங்கள். அவர் எப்போதும் முத்தம் செய்யுங்கள். அவர் எப்போதும் ஜெபத்தில் நீங்க தரித்திருங்க. முத்தம் செய்ய சமம். அது ஜெபம் என்பது சமம். எப்போதும் ஜெபம் பண்ணுங்க, முத்தம் செய்யுங்க. படிங்க அப்படியே. கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். கொஞ்ச காலத்தில் அவர் கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒரு நாளும் தனி ஜெபம் ரொம்ப அவசியம். நமக்கு அவசியம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உங்க அந்தரங்கத்தில் கேளுங்க ஆண்டவர்கிட்ட. அவர் அந்தரங்கத்தில் கேட்கும்போது வெளியரங்கமா பதில் கொடுப்பார். அந்தரங்கத்தில் தர்மம் செய்யும்போது வெளியரங்கமா பதில் கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டா. படிங்க சிஸ்டர். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதீங்கள். பாத்தீங்களா? நம்ம ஜெபம் பண்ணும்போது எப்பவுமே வீண் வார்த்தைகளை அலப்பக்கூடாது. நம்ம ஒரு காரியம் நிர்ணயம் பண்ணா அதிலே தான், அந்த ட்ராக்ல தான் போகணும். ஆண்டவரே எனக்கு அவன் அநியாயம் செய்யறான், ஆண்டவரே எனக்கு அக்கிரமம் நடக்குது, ஆண்டவரே அவங்கள நீங்க கேட்க மாட்டீங்களா? அவர்னா நியாயாதிபதி தான். நீதி செய்கிற தேவன். எல்லாவற்றுக்கும் அவருக்கு தெரியும். நாம வீண் வார்த்தையினாலே அவரை அலப்பக்கூடாது. மற்றவர் குறித்து என்ன கேட்கணும்? அவங்க ரட்சியம் ஆண்டவரை, அவங்க அறியாமல் செய்த பாவம். ஆண்டவர் செலவு மருத்துவர் சொன்னார் இல்லையா? என்ன சொன்னாரு? இவங்களை அறியாமல் செய்கிறாள், இவளை மன்னி. அறியாமல் செய்கிற மன்னி ஆண்டவரை. ஆண்டவர் நாமெல்லாம் யார்? ரெப்ரசன்டேட்டிவ். அவர் தூதர்கள், ஏஞ்சல்ஸ். அவர் பிள்ளைகள் எல்லோரும் அப்படிதான். அவர் அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்காரு. உங்களுக்கே தெரியாது. உங்ககிட்ட அதிகாரம், உங்ககிட்ட இருக்கிற அந்த காரியங்கள் கர்த்தருக்கு தெரியும். இவர் மூலமாக இந்த காரியம் செய்யணும், அதுக்கெல்லாம் ஒரு நேரம் காலத்தை குறிச்சிருக்காரு. அப்போ அஞ்ஞானிகளை போல நம்ம ஜெபம் பண்ணுவது, அப்பா நான் நல்லா வீடு வாசலோடு வாழணும், என் இத்தனை கார் நிற்கணும், நான் இப்படிலாம் சம்போதியமாக வாழணும், எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவர், எல்லாவற்றையும் வாக்குத்தத்தம் பண்ண உண்மை இல்லவர், அவர் நிறைவேற்றுவார். அது மாத்திரமல்ல, உனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். எல்லாவற்றையும் உனக்கு என்ன வாழ்க்கையில் நாம் பிறக்கும் போது என்ன நிர்ணயம் பண்ணதோ அது கடைசி வரைக்கும் நம் வாழ்நாள் எல்லாம் களி கூறும்படி கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு கிருபை தருவார். அல்லேலூயா. அந்த அஞ்ஞானிகள் போல ஜெபம் பண்ணும்போது படிங்க சிஸ்டர் அப்படியே. அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ அவங்க ஜெபம் கேட்கப்படாது.
அவன் நினைவு ஆண்டவர் சொல்றாரு, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு தூரமோ அப்படிப்பட்ட தூரம் அவர் வழிகள் நினைவுக்கு. அதனால் ஜெபம் பண்ணுவது பெற்றுக்கலாம். எது அது அந்த ஜெபம் கூட பாருங்க அழகா சொல்றாரு, அஞ்ஞானிகளை போல அலப்பாயதுங்க, அலப்பாதீங்க. அந்த அஞ்ஞானிகள் படுகிற ஜெபம் வந்து கேட்கப்படாது, கேட்கப்படாது. நம்ம எதற்கு ஜெபிக்கிறோமோ ஒரு நாளும் தொடர்ந்து ஜெபிக்கிற ஜெபத்தை விட்டு விடாதீங்க. இப்போ தொடர்ந்து கிட்டத்தட்ட 3 வருஷமா தேசத்துக்கு ஜெபிக்கிறோம்லப்பா. 3 வருஷமா தேசத்தின் ஜெபத்துக்கு வந்தவன் ஜெபிக்கிறோம். 2020 ஸ்டார்ட் பண்ணோம் இந்த ஜெபத்தை. 2020 இந்த தேசத்தின் ஜெபத்துக்காக இப்போ தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கோம். இப்போ 5வது வருஷம், 5வது வருஷம் இந்த ஜெபம் விடக்கூடாது. ஜெபத்தை எப்பவுமே விடக்கூடாது. இது சபையில் ஜெபிக்கிற ஜெபம். அப்போ அந்த ஜெபத்தில் கூட பாருங்க மற்ற காரியத்துக்கு ஜெபிக்கிறதுல எழுப்புதலுக்காக, தேசத்தின் நன்மைகளுக்காக, தேசத்தின் ஆசீர்வாதத்துக்காக, தேசத்தின் பாதுகாப்பிற்காக, ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக, தலைவர்களுக்காக, எல்லாவற்றுக்கும் தொடர்ந்து நாம் ஜெபித்து கொண்டிருக்கோம். ஆண்டவர் தெரியும். ஆண்டவர் எப்படி வழக்கத்தின்படியே ஜெபிக்க போனார். வழக்கத்தை, அந்த வழக்கத்தை எப்பவும் விட்டு விடக்கூடாது, விட்டு விடுவது. நீயும் ஜெபம் பண்ணும்போது சில காரியங்கள் சொல்றாரு பாருங்க. நீ அந்த ரகத்தை ஜெபம் பண்ணும், ஒரு வார்த்தை சுருக்கமா இருக்கணும். இந்த ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் கேட்கத்தக்கதா இருக்கணும். ஜெபத்தை கேட்பார். உன்னுடைய ஜெபத்தை கேட்கிற வண்ணமாய் நீ அவர் வார்த்தைகளை, ஆண்டவர் வார்த்தைகளை சொல்ல சொல்ல அவர் கவனித்துக் கொண்டிருப்பார், கவனித்துக் கொண்டிருப்பார். அந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம் என்று பாருங்க. அது பலன் அளிக்கிற ஜெபம். அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். கரங்களை தட்டுவோமா? அல்லேலூயா. உங்களுக்கு இன்னது தேவை என்று முன்னமே அறிந்திருக்கார். உங்க தேவைகளை அறிந்திருக்கார். அப்போ தேவைகளை அறிந்திருக்கார், நிச்சயமா கொடுப்பார். கரங்களை தட்டுவோமா? உங்க தேவைகளை அறிந்திருக்கார், நிச்சயமா கொடுப்பார். அப்ப நீ எப்படி ஜெபம் பண்ற, எப்படி ஜெபம் பண்ற, என்ன ஜெபம் பண்ற? பண்ணலாம் 5 மணி நேரம் பண்ணலாம், 7 மணி நேரம் பண்ணலாம், 2 மணி நேரம் பண்ணலாம், 1 மணி நேரம் பண்ணலாம். உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய வசனங்கள். அல்லேலூயா. ஒரு 10 நிமிடம் ஜெபம் பண்ணாலும் ஆண்டு சமூகத்தை எட்டு இருக்கணும். அந்த மனதில் அந்த நமக்கு என்ன இருக்கணும்? சமாதானம் இருக்கணும். ஆண்டு சமூகத்தை விட்டு விட்டேன். அண்ணால போய் ஆலயத்தில் என்ன பண்ணாங்க? ஜெபித்தாங்களா? அவ்வளவுதான், ஜெபத்தை கேட்கப்பட்டது. கரங்களை தட்டுவோமா? அந்த ரங்கத்தில் பண்ணுகிற ஜெபம் வெளியரங்கமா பதில் அளிப்பார் ஆண்டவர். வெளியரங்கமா பதில் அளிப்பார். உன்னுடைய ஜெபம் எப்படி இருக்குது? உன்னுடைய ஜெபம் எப்படி இருக்குது? எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அந்த எளிமையை நம்ம கற்றுக்கொள்ளணும். ஜெபத்தை எப்படி நம்ம செய்யணும்னு சொல்லி முதல்ல தெரிஞ்சு கொள்ளணும். அந்த ஜெபம் செய்யும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஐயா பத்மநாப ஐயா நம்ம ரெஜினா சிஸ்டர் வீட்டுக்கு போகும்போது தான் ஃபஸ்ட்டு ஜெபித்தார். ஃபஸ்ட்டு ஜெபம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஜெபித்தார். அந்த ஜெபம் பாருங்க, என்ன காலத்துக்கு ஜெபிக்கிறோமோ அந்த ஜெபம் எல்லாரும் நம்ம ஜெபிக்கிறோம். அவர் ஜெபம் பண்ணவங்க சொல்லும் போதெல்லாம் பண்ணல பாருங்க. எங்கே உங்களுக்கு ஜெபம் பண்ண குறித்துக்குதோ அங்கே தான் போய் ஜெபம் பண்ண முடியும். கரங்களை தட்டுவோமா? ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார். இன்றைக்கு நம்ம பிள்ளைங்க அனைத்து பேரும் ஜெபிக்கிறீங்க. அப்போ நாமும் ஜெபிக்கணும். நீங்கள் சொல்லணும், நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, ஜெபம் எனக்கு கொடுங்க ஆண்டவர், நான் ஜெபிக்க சபையில் ஜெபிக்கணும். என்ன காத்து ஜெபிக்கணும் ஆண்டவர் உங்களை உணர்த்துவார். நீ போ, வாயோடு நான் இருப்பேன். கரங்களை தட்டுவோமா? நீ போ, வாயோடு நான் இருப்பேன். ஒவ்வொரு எழுத்து நம்மளை பயன்படுத்த ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் சபையில் ஏதாவது ஊழியம் செய்யணும்ப்பா, ஏதாவது ஊழியம் செய்யணும். வந்துட்டு போகிறவங்களா இருக்கக்கூடாது. நாங்கள் வந்துட்டு போகிறோம், ஏதாவது ஊழியம் செய்யணும். ஜெப ஊழியம் செய்யணும், ஆண்டவருக்காக செய்யணும். ஜெப ஊழியம் என்பது பெரிய ஊழியம்.
அப்போ சபையில் நீங்கள் அமாவாசை ஜெபம், உபவாச ஜெபம் கலந்துக்கோ. சபை கூடிய ஜெபம் அது செப்பரேட். சபையாராய் நம்ம கூடி வரும், ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த வரும். அப்போ நம்ம இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளும்போது ஆண்டவர் நம்ம எடுத்து பயன்படுத்துவார். ஆண்டவரே நான் ஜெபிக்கணும்பா, ஜெபிக்கணும் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு இந்த வார்த்தை, அவங்களை போல நீங்க செய்யாதீர்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று அறிந்திருக்கிறார். எந்த நேரத்தில் கொடுக்கணும் கொடுப்பார். அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய ஆண்டவர் இந்த ஜெபத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இது சிம்பிளான ஜெபம். இன்றைக்கு ரொம்ப சபைகளிலே இந்த ஜெபம் ஜெபிக்க மாட்டாங்க. ரோமன் கத்தோலிக் சபையில் மட்டும் ஜெபிக்கிறாங்க. ரோமன் கத்தோலிக் சபையில் மட்டும் ஜெபிக்கிறாங்க. அந்த சபை ஜெபத்தை பாடலாக பாடுவாங்க. அதான் அவங்களுக்கு ஒர்ஷிப். இந்த பாடல் தான் அவங்களுக்கு ஒர்ஷிப். அந்த ஒர்ஷிப்ல இந்த வார்த்தையை இது யார் கற்றுக் கொடுத்த ஜெபம்? ஏசப்பா கற்றுக் ஜெபத்தை இன்றைக்கு ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் விட்டுட்டாங்க. மனுஷன் சொன்ன ஜெபத்தை செய்யணும். நம்ம என்ன தாவீது சொன்னதை அதை நம்ம செய்கிறோம், கடைசியாக முடிக்கிறோம் அதை வச்சு. ஆனால் அந்த ஜெபம் ரொம்ப அவசியம். அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி கொள்ளணும். அல்லேலூயா. இந்த 9ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். ரொம்ப முக்கியம். 15ஆம் வசனம் வரைக்கும் நம்ம மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப அவசியம். இதை படிச்சுட்டு நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து முடிப்போம். 2 காரியம் தான் நீ சொல்லியிருக்கேன் நான். என்னென்ன காரியம்? தர்மம், ஜெபம். இன்னும் 5 காரியங்கள் இருக்குது. அடுத்த வாரம் முடிச்சிடலாம். அடுத்த வாரம் அந்த 5 காரியங்களை முடிச்சிடலாம். ஓகேவா? அதனால இந்த ஜெபத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் பைபிள் எடுங்க. ஸ்தோத்திரம். பைபிள் எடுத்து எல்லாரும் வாசிங்க. வாய் திறந்து வாசிங்க. எல்லாரும் வாய் திறந்து இந்த 9ஆம் வசனத்திலிருந்து 15 வசனம் வரைக்கும் வாசிங்க. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்ன முறைகளே ஆமேன் என்பதே. அல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்க படிச்சா மட்டும் போதாது. இந்த 14-15 வசனத்தை நீங்க ரீவைண்ட் பண்ணும். இப்போ சொல்லிட்டாரு 14, எங்களை சோதனைக்கு உட்படாத பண்ணாமல் தீவிர எங்களை ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யம் வல்லம் மகிமை என்னோட முறைகளே ஆமேன் என்பதே. பாருங்க 14ஆவது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷனுடைய தப்பிதங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. தப்பு பண்ணிட்டாங்க, மன்னிச்சிருங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நீ என்னை மன்னித்தது போல அவன் மன்னிப்பு கொடுக்குற ஆண்டவரே, என் பாவங்களை மன்னிங்கப்பா, மனதார மன்னிச்சிருங்க. முடிஞ்சா அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுங்க. என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க கேளுங்க. அப்போ அந்த ஜெபத்துக்கு அப்படிப்பட்ட வேல்யூ, அது உண்டான பலன் நிச்சயமா கிடைக்கும் நமக்கு. அவங்க விரோதமா பேசுகிற வார்த்தைகள், அவங்க விரோதமா நம் நினைக்கிற காரியங்கள், நினைத்து பாருங்க. ஆண்டவரே அந்த மன்னிக்கும் கிரியை எனக்கு கொடுங்கப்பா. எத்தனை முறை மன்னிக்கலாம்னு சொன்னாரு? 7-70 கணக்கு போடுங்க. 7-70 எத்தனை முறை? அத்தனை மன்னிப்பு நமக்கு வேணும், பண்ணணும். நம்ம அவ்வளோ பாவம் பண்ணல, அவ்வளோ பேரை நம்ம தவறாக நினைக்க வச்சிருக்க மாட்டோம். 7-70 என்பது ஆண்டவர் கணக்கு. உலகத்தாரெலாம் அப்படி தான் செய்வாங்க. அத்தனை பாவங்கள், அத்தனை தப்பிதங்கள் பண்ணுவாங்க. நம்ம ஆட்கள் கிறிஸ்தவர்கள் நம்ம யாரும் பகைக்க மாட்டோம், யாரையும் நம்ம என்ன செய்ய மாட்டோம். என்ன போட்டிருக்கு இதில்? தப்பிதங்களை
நீங்கள் அவங்களுக்கு அவங்க தப்பு தாங்க, நம்ம தப்பு செய்ய மாட்டோம். ஆனால் அவங்க செய்த தப்புகளை மன்னிக்கணும். 7 முறை மன்னிக்கணும். ஆண்டவர் கேட்கணும், அப்பா என்னை மன்னியும் ஆண்டவரை, அவங்களுக்கு அறியாமல் நான் சில தவறுகளை செய்துட்டப்பா, என்னை மன்னியும். முதல்ல அவங்க கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கணும், ஒப்பு கொடுக்கணும். அப்போதான் அந்த வசனம் என்ன வசனம்? பரமண்டலைக்கு எங்கள் பிதாவே உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுத்துவார். உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமண்டலத்தை செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். 2 ஆகாரமும் கிடைக்கும். ஆவிக்குரிய ஆகாரம், சரித்துக்குரிய ஆகாரம். ரகசியம் இதுல ரகசியம். ஒரு நாள் நம்ம வேத வசனத்தை படிக்க படிக்க அது என்ன ஆகாரம்? ஆவிக்குரிய ஆகாரம். சேர்த்துக்குரிய ஆகாரம். 5 அப்பம் 2 மீன் கொடுத்தவர் நிச்சயமா நமக்கு கொடுப்பார், நிச்சயமா கொடுப்பார். பசியா இருக்க மாட்டோம், நம்ம பட்டினியா இருக்க மாட்டோம், உபவாசத்தை தவிர. அல்லேலூயா. உபவாசம் இருந்தால் தவிர பட்டினியா விட மாட்டார் ஆண்டவர். அதில் தான் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுவர்கள் பாக்கியவான்கள், அவளுக்கு ஆறுதல் கிடைக்கும். சாந்த குணமுள்ள பாக்கியவான்கள், அவளுக்கு சேர்ந்து பூமியை சேர்ந்து கொள்வார்கள். ஆண்டவர் சொல்றாரு, பரமத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். கடனால்னா என்ன? அன்பு செலுத்த, அதெல்லாம் கடன் தான். அன்பு செலுத்துங்க. அந்த கடன் மட்டும் இருக்கக்கூடாது, அந்த கடன் மட்டும் நமக்கு இருக்கக்கூடாது. எல்லார்ட்டும் அன்பு செலுத்துங்க, எல்லா இடத்திலும் அன்பா இருங்க. நேற்றுக்கு வீட்டில் பக்கத்தில் சபை இருக்கு, ஐயாவுடைய சபை இருக்கு. அதில் 2 சிஸ்டர்ஸ் ஜெபிக்க வந்தாங்க. அவங்க கிட்ட நான் தவறா சொல்லலை, ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருக்க எடுத்தோன்னு அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. நான் கேலண்டர்ஸு அந்த கிஃப்டெல்லாம் அவங்ககிட்ட கொடுத்தேன். கொடுக்கும்போது அவங்களுக்கு கொடுத்துருங்க சொல்லும்போது, ஐயா சாரி ஐயா, நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன், நீங்களும் கொடுத்துருங்க அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாகி போச்சு. அப்போ எதுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க? எதுக்கு பைபிளை தூக்கிட்டு வரீங்க? ஆவிக்குரிய சபை என்ற என்ன இருக்காங்க? ஆவியில் எளிமை இருக்கா? இல்ல. நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன். அப்போ அந்த அன்பு இல்லாம போச்சு. அந்த அன்பு இல்லாம ஒண்ணுமே இல்லை. வெறும் என்ன சொல்றாரு ஆண்டவரே? வெண்கலம் போல இருப்பேன் நான், இரும்பு போல தான் இருக்கணும். அன்பு இல்லைன்னா அவசியம். அன்பு ரொம்ப அவசியம் நமக்கு. அன்பு ரொம்ப அவசியம். அன்போடு நம்ம மற்றவர்கள் அன்பு செலுத்தினாலே போதும், அவங்க அந்த ஆத்மாவை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். கரங்களை தட்டுவோமா? அந்த ஆத்மாவை நிச்சயமா பெற்றுக்கொள்ள முடியும், அந்த அன்பு. அல்லேலூயா. கடைசி அந்த வார்த்தையை படிங்க சிஸ்டர். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம் பாவத்தை மன்னிக்கணும், ஆண்டவர் மன்னிக்கணும். ஒரு திருவிருந்து நாளன்று ஆண்டவர்கிட்ட சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். தினந்தோறும் ஆண்டவரத்தில் நான் சரண்டர் ஆனோம். ஆண்டவரே, நேற்று தினத்தில் செய்த பாவங்கள், அறியாமல் செய்த பாவங்கள், ஒரு விஷயம் மன்னிங்கப்பா. என் சிந்தனைகளினாலே, என் செயல்கள், என் வார்த்தையினாலே, என் நடக்கையினாலே எவ்வளோ பாவம் பண்ணுற ஆண்டவரை ஒப்பு கொடுங்க. பாவத்தை மன்னிக்கிற ஒருவருக்கு தான் அவர் அதிகாரம் கொடுத்துறார் தேவன், இயேசப்பாக்கு. நம் பாவத்தை மறைச்சோன்னா வாழ்வடைய முடியாது. அவருக்கு இரக்கத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா,
நான் இந்த பாவத்தை செய்துட்டேன், முறுமுறுத்துட்டேன், விரோதமாக பேசிட்டேன், நான் சபிச்சிட்டேன். ரொம்ப சாதாரணமாக சாபம் வந்துடும். சாபம்லாம் நம்ம வாயில் வரக்கூடாது. சாபத்தை ஆசீர்வாதம் மாட்டுகிற தேவன். ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, அப்பா எங்கள் பாவங்களை மன்னிங்க, என் தப்பிதங்களை மன்னிங்க. பாவம் வேறு தப்பிதம் வேறு, இது கூட பாவம் வேறு தப்பிதம் வேறு. தப்பிதம் என் தப்பிதங்களை மன்னிங்கப்பா, என்னை மன்னியும். நான் அவங்களை மன்னிக்கிறேன், அவன் தப்பிதங்களை மன்னிக்கிறேன், என்னை மன்னியும். அந்த தப்பிதம் மன்னிக்கா போனால் என்ன வருது? பாவம் நம்ம சுமந்து கொண்டோம், பாவம் நம்மை சுமந்து கொண்டோம். கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, நாம் தர்மம் செய்யும் போதும் நம் வலதுகை செய்வதை இடதுகை அறியாது இருக்க நாம் அந்த தர்மத்தை செய்யும்போது ஆண்டு வெளியலங்கமாக பதிலளிப்பார். நாம் ஜெபம் பண்ணும்போது பிறருடைய காரியங்களை அழட்டாமல் பிறருடைய காரியங்களை ஆண்டவத்தில் சொல்லாம ரட்சிப்பு அவருடையது. ரட்சிக்கத்தக்கதாக நம்மளை அவர் கொண்டு வந்திருக்கார். நம்ம ரட்சித்த காரணமே மற்ற ஆத்துமாக்களை பெற்றுக்கொள்ள தான், அவருடைய ராஜ்யத்தில் கொண்டு வரதான். அவர் சபிக்க இல்லை. ஸோ இந்த ஜெபம், பர்மனெண்ட் ஜெபம், ஒவ்வொரு நாளும் அனுதினமும் ஜபிக்கும் போது, இன்றைக்கு பாருங்க, அன்பு ஐயா அவர்கள் ஜபிக்கும் போது ஜெபத்தை சொல்லி தான் முடிச்சார். கவனிச்சிங்களா? பர்மனெண்ட் ஜெபத்தை சொல்லி தான் முடிச்சார். இந்த ஜெபம் எப்போதும் நம்ம கூடவே இருக்கணும். ஒரு நாளும் அந்த ஜெபம் ஜெபிக்கணும். ரொம்ப முக்கியமான ஜெபம். யார் சொல்லிக் கொடுத்த ஜெபம்? இயேசுப்பா சொல்லிக் கொடுத்த ஜெபம். அதை மறக்கக்கூடாது. நம்ம சபையில் தொடர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். அந்த ஜெபம் கடைசி ஜெபம், அந்த ஜெபித்து கொண்டு இருக்கோம், விடக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. கண்களை மூடும். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். ஆண்டவரே இயேசு சாமி, நீர் கொடுத்த நம்முடைய வார்த்தை மிடி தகப்பனே, அப்பா நீர் ஆண்டவரே, ஆகையால் பரலோகத்தில் உங்கள் பிதா பூரண சர்க்குணா இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணா இருக்க கருவிகள் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரே அப்பா தர்மம் செய்வதிலும் ஜெபம் பண்ணுவதிலும் ஆண்டவரே நாங்கள் பூரண சர்க்குணா இருக்க தகப்பனே நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்பா நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது இந்த ஆண்டில தகப்பனே, நீர் கொடுத்த வாக்கு தத்துவப்படி அப்பா நாங்கள் பாக்கியவான்களா இருக்க, பாக்கியவதியா இருக்க எங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறதான். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யம் சுதந்திரத்துக் கொள்வார்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தேடப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள் சொல்லி வார்த்தைப்படி அப்பா நாங்கள் ஆண்டவரே தியானித்துக் கொண்டிருக்கிற 7 காரியங்களில் ஆண்டவரே அப்பா நாங்கள் பூரண சர்க்குணராய் வாழும்படியாய் உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த முடியாய் உதவி செய்யப்பா. இரத்தத்தால் முடி வளர்த்துக் கொள்ளுங்க. இரத்தத்தால் சம்பாதித்த பெத்தேல் ஆசீர்வாத சபை பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதிக்க முடியாய், பிள்ளைகளை வருகை மட்டும் பாதுகாத்துக் கொள்ள முடியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே கிருபையை நடத்துங்கப்பா. உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாய் உதவி செய்யப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்த தகப்பனே கிருபை தாங்கப்பா. இரத்தத்தால் சம்பாதித்த பெத்த சபையை தகப்பனே வருகை மட்டும் வேலை எடுத்து பாதுகாத்துக் கொள்ள முடியாய் நாங்கள் செபிக்கிறோம். அந்த பிள்ளைகள் அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளும், சிறு பிள்ளைகள், குழந்தைகள், வாலிப பிள்ளைகள், முதியவர்கள், கணவன் மனைவிமார்கள், அப்பா சகோதர சகோதரிகள், ஒவ்வொரு குடும்பத்தையும் தகப்பனே நீங்க அபரிமிதமாய் ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறாங்க. பெத்தேலின் ஆசீர்வாதங்கள், சுகம், பலன், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம், பாதுகாப்பு, பிள்ளையோட கல்வி காரியங்கள், வேலை காரியங்கள், திருமண காரியங்கள், கர்ப்பத்தி கனிகள் எல்லாவற்றையும் கொடுத்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களால் பிள்ளைகளை நிரப்பும்படியாய் செபிக்கிற ஆண்டவர். ஜெபத்தை கேட்கிற நீர் ஆண்டவர், ஜெபத்தை கேட்கிற நீர் ஆண்டவர். அப்பா அவரை முத்தம் செய்யுங்கள் அப்பா என்று சொல்லிடப்பா. ஜெபத்தினாலே முத்தம் செய்ய முடியாது. சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் படிப்பா அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடும்படியாக தங்கப்படி உதவி செய்யுங்கப்பா. எரேமியா 17ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தின் படி அப்பா
கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவன் நம்பிக்கையாக மனுஷன் பாக்கியவான்னு சொல்லி அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதா ஓட முடியாத தகப்பனே நீர் ஆண்டவரே அப்பா நீர் கால் ஓரமாய் நடப்பட்டு அப்பா வேறு உதவியாக்கிற கனியை போல் இருக்க தகப்பனே எங்களுக்கு கிருபை தாங்கப்பா ஒரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா அப்பா உன் நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்த முடியாது சொல்கிறான் கிருபை சூழ்ந்திருக்க செய்யறப்பா நாளில் கூட எங்கள் மத்தியில் உதவி செய்து வந்த செய்து கொடுத்த அன்பு சகோதரர் ஆண்டவரே அப்பா ஜெகதீசனை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே அவருடைய குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் மனை பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிற தாமே ஒரு மருமகனை ஒப்புக் கொடுக்கிற தாமே வேலை ஸ்தலத்தை ஒப்புக் கொடுக்கிற தாமே எல்லாவற்றையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா அவரை ஆசீர்வதிங்கப்பா ஊழியத்தின் பாதலை இன்னும் அதிகமாக இந்த ஆண்டிலே அவரை எடுத்து பயன்படுத்த முடியாது சொல்கிறாங்க கிருபை கூட நடத்துக்கோமாப்பா எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தான் பிதாவனை கனப்பட்டவர் வார்த்தைபடி அந்த கணத்தை அன்பு மகன் பெற்றுக் கொடுத்து நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யப்பா பலத்தை காய் செய்ய கிருபை கூட இருக்கணும் எங்களை முக்கியமாக தாத்தி ஒப்புக் கொடுங்க நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நம்மளை எடுக்கிற ஆண்டவர் எங்கள் கர்த்தரும் எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டி செபிக்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென் எல்லாம் சேர்த்து சொல்வோம் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல பலை மறாதே ஆமென் ஆமென் பரமேற்கிற பிதாவே உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக ராஜ்யம் வருவதாக உடைய சித்த பரலோகத்தில் செய்யப்படுவதாக எங்கள் வேண்டிய ஆபத்தை எங்களுக்கு தாரும் எங்கள் கடனாளிகள் நாம் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னி எங்கள் சோதனை உட்படப்படாமல் தீமையை எங்களை ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கு முறைகளே ஆமே 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 அல்லேலூயா 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 நம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக ஆமென் அல்லேலூயா ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார் ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார் ஜெய கீதம் பாடி ஜெய துதியோம் அல்லேலூயா அவநாமத்திற்கே அல்லேலூயா அவநாமத்திற்கே அல்லேலூயா அவநாமத்திற்கே அல்லேலூயா கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக கூட நடத்துவாராக ஆமென்.